ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரெட் ஆர்ட் சென்னை. இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம வந்து ஜர்தோசியை வச்சு எம்போஸ்டு மேட் ஃபில்லிங் தான் பார்க்க போகிறோம். எம்போஸ்டு மேட் ஃபில்லிங்க்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மேங்கோ டிசைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இதில் வந்து அவுட்லைன் ஸ்டிச் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு எம்போஸ்டுக்காக வந்து பைப்பிங் த்ரெட்டை வந்து ஒட்டியிருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து 2 விதமாக வந்து இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா ஈவன் நம்பர் வர மாதிரி பைப்பிங் த்ரெட்டு ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்ஈவனாக இருக்கிற மாதிரி பைப்பிங் த்ரெட்டை வந்து ஒட்டியிருக்கோம். ஸோ இந்த 2 இதில் வந்து எப்படி வந்து ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா ஜர்தோசி ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து ஜர்தோசியை வந்து ஒரே அளவாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரே அளவாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க வேண்டாம். மேட் ஃபில்லிங் பார்த்திங்கன்னா சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபினிஷிங் வந்து இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சென்டர்லேருந்து நான் வந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு ஜர்தோசியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பைப்பிங் த்ரெட்டுக்கு அடுத்து வரைக்கும் வர மாதிரி இந்த இடத்துல வர மாதிரி ஃபஸ்ட்டே வந்து அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ பைப்பிங் த்ரெட்டு பார்த்திங்கன்னா 2 த்ரெட்டுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இந்த பைப்பிங் த்ரெட்டு பார்த்திங்கன்னா இன்னும் கூட நீங்கள் நெருக்கமாக கூட வந்து ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 பைப்பிங் த்ரெட்டு தாண்டி ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன். திரும்ப வந்து 2 பைப்பிங் த்ரெட்டுக்கு அடுத்து வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மீதம் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு பைப்பிங் த்ரெட்டு தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜர்தோசியை வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்பியும் வந்து இப்போ ரைட் சைடு ஒர்க் பண்ணுறீங்கன்னா ரைட் சைடு வந்து த்ரெட்டை கொண்டுட்டு போய் அந்த இடத்துல வந்து சைடில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து இருக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டுட்டு திரும்ப வந்து கீழேருந்து மேலே வந்து திரும்ப ஜர்தோசியை வச்சு ஒர்க் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே ஸோ இந்த மாதிரி 3 லைன்ஸ் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 3 லைன்ஸ் தான் நீங்கள் பண்ணணும்னு இல்லை, 4 லைன்ஸ் 5 லைன்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எத்தனை லைன்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சேம் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து 2 கலராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிஃப்ரென்ஸ் தெரிகிறதுக்காக நான் வந்து வேறு ஒரு கலரில் வந்து ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ கீழ்ப்பக்கம் வந்து முடிஞ்சிருக்கு நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து இப்போ கீழே திரும்ப வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இதே மேலே முடிஞ்சிச்சுன்னா எந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட்டு இருக்கிற அந்த மேங்கோ டிசைனில் வந்து ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ கீழே வந்து முடிஞ்சதுனால நம்ம வந்து கீழேருந்து 2 பைப்பிங் த்ரெட்டுக்கு அடுத்து வந்து ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். மேலே இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மேலேருந்து 2 பைப்பிங் த்ரெட்டுக்கு அடுத்து வந்து ஒரு ஸ்டிச்சு. இப்போ கீழேருந்து பண்ணுறதுனால கீழேருந்து 2 பைப்பிங் த்ரெட்டுக்கு அடுத்து வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். சேம் வந்து அதே மாதிரியே நீங்கள் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஜர்தோசியை வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மேலே இந்த இடத்துல வந்து சின்னதாக வந்து நமக்கு வந்து ஜர்தோசி வந்து தேவைப்படுது. ஸோ அந்த அளவு எந்த மாதிரி நமக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் லாக் ஸ்டிச் போட்டு திரும்ப எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணுங்கள். திரும்ப செகண்ட் லைன் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் வரும். தேர்ட் லைன் வந்து கீழேருந்து மேல் பக்கம் வரைக்கும் வரும். இதே மாதிரியே செகண்டாக எடுத்த கலரையும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திரும்ப வந்து ரெட் கலர் வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 பைப்பிங் த்ரெட்டுக்கு அடுத்து வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி ரெட் கலர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சுக்கு நேராக கரெக்டாக வந்து நமக்கு வர மாதிரி கரெக்டாக அந்தளவு வந்து ஜர்தோசியை வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே வந்து 3 லைன்ஸ் வந்து ஒர்க் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ 3 லைன்ஸ் வந்து இதே மாதிரியே வந்து ஒர்க் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கலர் வந்து க்ரீன் கலரில் வந்து கீழ்ப்பக்கத்துலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஒன் சைடு வந்து ஃபுல்லாக வந்து இதே மாதிரியே வந்து மாற்றி மாற்றி ரெட் அண்ட் க்ரீன் கலரில் வந்து ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ஒன் சைடு முடிச்சதுக்கப்புறமா நாட் போட்டுட்டு திரும்ப வந்து இன்னொரு பக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ரெட் கலர் வந்து முடிச்சாச்சு. ஸோ இந்த இடத்துலேருந்து கீழேருந்து க்ரீன் கலர் வந்து கீழேருந்து ரெண்டு பைப்பிங் த்ரெட்டுக்கு அடுத்து வந்து ஸ்டிச் வர மாதிரி போட்டுக்க போகிறோம். இப்போ தான் வந்து நம்மளுடைய வீடியோ வந்து பார்க்குறீங்கன்னா என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாஸில் வந்து நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ வந்து ரெண்டு பைப்பிங் த்ரெட்டுக்கு அடுத்து வந்து ஸ்டிச் போட போகிறோம். இதே மாதிரியே மேலே போக போக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து சின்னதாக வந்து ஜர்தோசி தேவைப்படும். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஜர்தோசியை வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க வந்து எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இன்னொரு மெத்தட் இந்த இதில் வந்து எப்படி வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சேம் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ரெண்டு பைப்பிங் த்ரெட்டுக்கு அடுத்து வந்து ஸ்டிச் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம போட்ட மாதிரியே சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு பைப்பிங் த்ரெட்டுக்கு அடுத்து வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம். இந்த இடத்துல போட்டுட்டு திரும்பியும் இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை லைன் வேணுமோ அத்தனை லைன் போட்டுக்கலாம். இப்போ மேலேருந்து திரும்ப கீழே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெத்தட்லேருந்து கீழே வந்து ஒரு கலர் முடிகிற மாதிரி திரும்ப கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பார்த்தோம். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா மேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மேலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு பைப்பிங் த்ரெட்டுக்கு அடுத்து வந்து ஸ்டிச் போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து ரெண்டு பைப்பிங் த்ரெட்டுக்கு அடுத்து ஸ்டிச் போட போகிறோம். இந்த மெத்தடு பார்த்திங்கன்னா வந்து பைப்பிங் த்ரெட்டு வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல செகண்ட் கலர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பைப்பிங் த்ரெட்டு தாண்டி ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பைப்பிங் த்ரெட்டுக்கு அடுத்து ஸ்டிச் போட்டுக்க போகிறீங்க. அதே மாதிரியே தான் நீங்கள் இது 3 லைன்ஸ் போட்டிங்கன்னா கீழ்ப்பக்கம் வந்து முடிஞ்சிருக்கும். கீழே முடியும் போதும் அதே மாதிரியே தான் கீழேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கீழ்ப்பக்கத்துலேருந்து ஒரே ஒரு பைப்பிங் த்ரெட்டுக்கு தாண்டி ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுவுமே வந்து சேம் வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஜர்தோசியை வந்து கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செயின் ஸ்டிச் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் வந்து அவுட்லைனாக வச்சுக்கக்கூடாது. அதுக்கு பக்கத்தில் வந்து அவுட்லைன் ஸ்டிச் வந்து போட்டுட்டு எனக்கு வந்து கிளாஸில் வந்து சென்ட் பண்ணுங்கள். இந்த பைப்பிங் த்ரெட்டை வச்சு ஒர்க் பண்ணுறது நீங்கள் வந்து ஒரு த்ரெட்டை தாண்டி 2 த்ரெட்டுக்கு அடுத்து அந்த மாதிரி வந்து கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு போட்ட ஜர்தோசிக்கு சென்டரில் வந்து ஸ்டிச் வர மாதிரி நீங்கள் பார்த்துட்டு ஒவ்வொரு இதையும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து த்ரெட் ஒர்க்கில் வந்து நம்ம போட்டிருப்போம் இல்லையா, ஃபஸ்ட் லைன் போட்டுட்டு அதுக்கடுத்து செகண்டு இது கலர் எடுத்துக்கும் போது ஃபஸ்ட்டு கலருக்கு சென்டரில் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுகிட்டே வருவோம். அந்த மெத்தட்லேயும் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து இந்த கிளாஸ் 2 இதையுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சுக்கு பார்த்திங்கன்னா வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் டிசைன் ஒர்க் வந்து பண்ணணும். ஸோ இந்த 2 இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கிளாஸில் சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து டிசைன் ஒர்க் வந்து பண்ணி சென்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு. நம்ம ப்ளவுஸ் ஒர்க்கில் வந்து அந்த ஸ்டிச்சு வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப வந்து ஒரு ப்ரைடல் லுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டிச்சுக்கு வந்து டிசைன் ஒர்க் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து போகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.